கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள மின் மயானத்தில் போதை ஊசிகள் குவியல் குவியலாக கிடக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் உமேஷ். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய மின்சார சுடுகாடு காந்தி நகர் பகுதியில் உள்ள சாவடி குப்பத்தில் இயங்கி வருகிறது. அதாவது உயிரிழந்தவர்களை தகனம் செய்யும் இடமான இந்த மின்சார சுடுகாடு தற்போது இளைஞர்களை போதை ஊசி பயன்படுத்தும் கூடாரமாக மாறி வருவது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது மின்சார சுடுகாடு அமைந்துள்ள கட்டிடத்தின் பின்புறம் உள்ள அறையில் குவியலாக ஆயிரக்கணக்கான போதை ஊசிகள் குவிந்து கிடப்பதால் பொதுமக்கள் தற்போது அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். அவ்வாறு குவிந்து கிடக்கும் அந்த போதை ஊசியின் கழிவுகளில் அதிக அளவில் சுடுகாட்டு அறைக்கு உள்ளேயும் வெளியே உள்ள முட்புதர்களும் அதிக அளவில் குவிந்து கிடக்கின்றன. அதாவது இந்த மருந்துகள் அனைத்துமே மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்துகள் தங்கு தடையின்றி விருத்தாச்சலம் நகரம் முழுவதும் கிடைப்பதால் அதிக அளவில் இளைஞர்கள் போதைக்காக இம்மருந்துகளை பயன்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிக அளவில் போதை வரும் என்பதற்காக இளைஞர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு தங்களது வாழ்க்கையை சீரழித்து வருகின்றனர். இதை தடுக்க வேண்டிய ஒரு சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் விருத்தாச்சலம் நகராட்சி நிர்வாகமும் இதை கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை விற்பனை செய்யும் மருந்தகத்தை உடனடியாக சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த போல் போதை ஊசிகள் நகரமாக மாறிக்கொண்டு வரும் விருத்தாச்சலம் நகரத்தை கண்டுகொள்ளாமல் நேற்று விருத்தாச்சலத்தில் போதை தடுப்பு விழிப்புணர்வு என்ற பெயரில் ஒரு 1000 இளைஞர்களை ஒன்றிணைத்து ஸ்பீக் நிகழ்ச்சி என்ற பெயரில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், திமுக அமைச்சர் கணேசன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒரு போதை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.